நான் மாற்றி விட்றேன். எங்கள் ஒரு வெயிட் கம்மி, குறைந்தபட்சம் 40 கிலோ இருப்பீங்களா ப்ரோ? நன்றி, வணக்கம், பாய். ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் ரைட்டிங் ஜாக்கெட்லாம் போட்டீங்க, கிளம்ப போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நம்ம லாஸ்ட்டாக ஜாக்கெட் வீடியோ அப்லோட் பண்ணல, அதை பார்த்துட்டு ஒரு ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஹேண்டில் பேர் இருக்குது, ஸோ அதை வாங்கிக்கோங்க, ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க, அது எனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, அப்போ இது நீங்கள் அதை வாங்க போகலான்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஷார்ட்ஸும் இன்ஸ்டா ரீல்ஸுக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் அவர் கூப்பிட்டோன்னே சரி ஓகே இதை போட்டுகிட்டே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நான் என் மிச்சத்தில் நான் மோட்டோ லாகிலாம் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கு நல்லா போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அதாவது ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வந்து மோட்டோ லாக் பண்ணி இப்படிலாம் போய். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் செக் பண்ணிக்கிட்டேன், ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, மைக் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீ டேரெக்டாக அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. போய் அந்த ரோட்டை அவர் வந்து ஆக்சுவலி நம்ம வீட்டு பக்கம்தான். ஸோ அவரை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அங்கே போய் ஹேண்டில் பார் எப்படி இருக்குது என்னன்றத செக் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. ஸோ இதுக்கான ஸ்டோரிஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்ல, இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம். நான் ஃபஸ்ட்டு போய் பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றா கண்டினியூ பண்ணுறேங்க. நூறுவாய்க்கு. ஸோ நம்ம ஜியா வந்து ரொம்ப குப்பையாக இருக்கா, அது வேறு ஒன்றும் இல்லை, வீட்டு வாசலில் நிப்பாட்டினால இந்த நிலமை தாங்க ஆகுது. கருப்பு கதுக்கும் நேற்று தொடச்சி தான் வச்சேன், பட் திரும்ப இப்படி கருப்பாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. ஸோ ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்ட ஒரு மாதிரி குஜாலாக இருக்குங்க. ஒரு நிமிஷம் நின்று செக் பண்ணணும். என்னென்னா ஹையஸ்ட் ஒய்டு என்னமோ சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு கோபுரோவில். ஸோ அதை நான் என்னப்போ போட்டிருந்தேன்னா அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரில. அதனால் அங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இதவே கண்டினியூ பண்ணுவோம். இல்லைன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஒய்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நம்ம பைக்கோ இது மட்டும்தான் தெரியும், இதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஏரியாவுமே கவர் ஆகும். ஆகா, ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஹெல்மெட்டில் என்னன்னு தெரியல, பேடிங்ஸ்லாம் பயங்கர லூஸ் ஆகிடுச்சு போல். மண்டை கிடுக்கிடுன்னு ஆடுதுங்க. இருந்தேன். ஸோ ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஓட்ட ஒரு மாதிரி குஜாலாக இருக்குது கைஸ். உண்மையிலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஓட்டுறதுக்கு. உள்ளே பெருசாக வெக்கையில் அடிக்கல, குளுன்னு இருக்குது. நான் கூட வெக்க அடிக்கும் போல் ஐயப்பா அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா உள்ளே இது ரெயின் கோட் இருக்குல்ல உள்ளே. ஸோ நான் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி குளுன்னு இருக்குது நமக்கு. தடி உள்ளே வந்துருப்பாப்புல, எங்கிட்ட திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏன் இப்போ இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கேன்னா, பாவம் அவர் நமக்காக ஐயோ அங்கே சொல்ல மறந்துட்டே. நம்ம அந்த லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கோட ஸ்பான்ச் வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் மைக்கு ஸ்பான்ச் வாங்கலை. அதுக்கப்புறம் நம்ம விலாகுமே பெருசாக பண்ணாமல் தான் இருந்திருப்போம். நான் இங்கே பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி தான் மைக்கு பிடி கீழே கொடுக்கு. பரவாயில்லைங்க, இந்த ஹைப்பர் மோடு கூட நல்லா இருக்குது. ஆனால் என்ன வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைன்னு கேட்குது. அது வந்து நம்ம மைக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க. கவலைப்படாங்க, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஹெல்மெட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஹெல்மெட் உங்கள் சைடில் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹெல்மெட் பேடிங்ஸ்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுங்க. அது மாதிரி ஹெல்மெட்டை வந்து வைக்கவும் முடியலை. இந்த மைக்கு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணால் இந்த லாக் வந்து அன்லாக் ஆகி வெளியே வந்துடுது. ஸோ நான் வந்து சொல்ல நினச்சல, நான் என்ன எப்படி இவரை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, நம்ம ஜாக்கெட் வீடியோன்னு சொல்லிட்டு, புதுசாக ஜாக்கெட் வாங்கியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ப்ரோ என்கிட்ட இந்த டியூக் ஹேண்டில் பார் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாலாம் தராரு அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சு சும்மா சொல்லுவார் போல், அப்படி தான் நான் நினச்சேன். பட் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி அவர் நேரம் பேசி வீடியோஸில், வண்டியோட வீடியோஸ், அந்த லுக்கு, ஸ்டெபிலைசேஷன் எல்லா வீடியோ அனுப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் கொடுத்தேன். அவங்க நம்பர் கொடுத்தான், என் நம்பர் கொடுத்து அவங்க அப்புறம் கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க.
ஸோ அப்போ நான் கேட்டுட்டேன் ஃப்ராங்காகவே, இல்லை ப்ரோ எப்படி ப்ரோ யாருன்னே தெரியாது, என்ன இத்தனைக்கும் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தது கூட இல்லை, பட் நீங்கள் எனக்காக தரேன்னு சொல்கிறது எனக்கு ஒரு மானி இருக்கும் ப்ரோ, ஃப்ரீயாக தரேன்றப்போ அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ என்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது, நீங்களே படாங்கிட்டு ஸோ நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், ஸோ நல்லா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று நைட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வண்டிக்கு டியூக் ஹேண்டில் பார் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரில, பட் நான் இப்போ ஃபிட் பண்ண போகிறேன்னு கேட்டால் இல்லை. இப்போ போய் அவர் பைக் எடுத்து நம்ம ஓட்டி பார்ப்போம், ஓகே நமக்கு சூட் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம அப்படியே அதை எடுத்துப்போம். அது அவர்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன் ப்ரோ, நான் ஒரு 1-2 வீக்ஸ்னால் நான் போட்டு பார்த்து ஓட்டி பார்த்தா தான் எனக்கு அது ஃபீல் வந்து புரியும், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவரும் சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை. ஆனால் என்ன இங்கே ஒருனா அவருக்கு நம்ம ஸ்டாக் ஹேண்டில் பார் வேணுமா. ஆக்சுவலி அவர் வந்து ஸ்டாக்கில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, டியூக் போடணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு, அதில் எங்கேயோ ஹேண்டில் பாரை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எனக்கு அந்த ஹேண்டில் பார் கொடுங்க, நீங்கள் எனக்கு இந்த ஹேண்டில் பார் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் தரேன், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கலன்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஸ்டாக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஹேண்டில் பாரில் வந்து ஒரு பெண்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போதா. ஸோ நம்ம ஹேண்டில் பாரில் வந்து ஒரு சின்ன பெண்டு இருக்குது, எனக்கு அது ஒன்று தான் தயக்கமாக இருக்குது. ஸோ போய் பார்ப்போம் ஹேண்டில் பார் எப்படி இருக்குது என்னன்னு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து இந்த பல்க்கு கிட்ட தான் வர சொன்னார், நம்ம அங்கே போயிட்டு கால் பண்ணி பார்ப்போம் அவருக்கு. வந்தாச்சுங்க, அவருக்கு ஒரு ஃபோனை போட்டுருவோம். ஆக்சுவலி அவர் நம்மளை ட்ராகெல்லாம் கூப்பிட்டாருங்க, ப்ரோ வாங்க ட்ராக் போட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ நான் இருங்க இந்த சாட்டர்டேக்குள்ளே பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ கைஸ் ரைடிங் கேர்ஸோட பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி குஜாலாக இருக்குல்ல, குஜாலாக இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு வர போகிறாங்களா, ஒரு மாதிரி நல்லா இருக்குது, உள்ளேயும் நல்லா இருக்குது. ஸோ அவர் வந்து வர ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு இருக்காரு. ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம், அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அவர் வண்டியை வாங்கி ஓட்டி பார்ப்போம். Many hours later. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம அவர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டார். ஸோ இது வந்து அவர் வண்டி. ஸோ இந்த ஹேண்டில் பார் தான் இப்போ நமக்கு தரதா சொல்லிகிட்டு இருக்காரு. பின்னாடி நிற்கிறாருல அவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஹேண்டில் பார் தான் போட போகிறோம் இப்போ. ஸோ நான் ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ ஓட்டி பார்க்க சொல்லியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நம்ம பைக்கோட த்ராட்டில் வேறு மாதிரி இருக்குல்ல. இல்லை எனக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்ஜின் அந்த சவுண்டு என்ன ஸ்டார்ட் பண்ணி பாருங்களே, கியரில் இருக்கா உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? என்ன ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? வெடிக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டுக்குமே சவுண்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல. நத்தம் போகுமா அந்த பல்க் வரைக்கும்? இப்படி போகலாம், பைபாஸ் தான். ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படியே மேலே போய் அந்த அயர்மலையில் அப்படியே பைபாஸ் ஏறிடுவோம் மேலே. என் பின்னாடி வாங்க. ஸோ கைஸ் லிட்ரலி இந்த பைக் ஓட்டுறதுக்கே டிஃப்ரென்ஸாக இருக்குது, நம்ம ஜியா ஓட்டிட்டு இப்போ இது ஓட்டுறதுக்கு. ஸோ ஹேண்டில் பாருமே கொஞ்சம் குட்டின்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆகா ஆனால் நல்லா இருக்குது. பட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு நம்ம ஜியா ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாடா ஸோ நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க இந்த ஹேண்டில் பார். ஆனால் இன்னும் கொஞ்சம் குட்டையாக தெரிகிற மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்ப்போம், ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் கொஞ்சம். ஜாக்கெட் நல்லா இருக்குது, பட் ஆனால் உள்ளே வேர்க்குதுங்க பயங்கரமாக. ஆகா ஹேண்டில் பார் நல்லா இருக்குங்க, பட் கை இன்னும் கொஞ்சம் கூசுது. தெரியாதுன்னாரு. ஸோ இங்கே நம்ம ஸ்லோவாக தாங்க போய் ஆகணும் பைபாஸ் போகிற வரைக்கும்.
வரட்டும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காருங்க, இந்த ப்ரொடெக்டர் ஸ்டிக்கர்லாம். ஆகா, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அது ஃபஸ்ட்டு கேமரா ஆனில் இருக்கா? ஆனில் தான் இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது ஹேண்டில் பார் வைஸ். ஆனால் என்ன கை லைட்டாக கூசுது, மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் அது தரல. நம்ம ஜியா ஓட்டும்போது கை கொஞ்சம் உள்ளே ஒடுக்கமாக இருக்குது, பட் பெருசாக வேறு எதுவும் தரலைங்க. லைட்டாக உள்ளே ஒடுங்குது ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம். நம்ம ஜியானா கொஞ்சம் இப்படி இருப்பா, இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால ரைடிங் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் அந்த கையுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜியானா கொஞ்சம் இதாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு அப்படியே ராவாக ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஜியா ஓட்டுறதுக்கும் இதை ஓட்டுறதுக்கும் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மாதிரி இருக்குது. பட் நம்ம வண்டி கொஞ்சம் ரெகார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்டாக. ஆனால் இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சவுண்ட் அந்தளவுக்கு என்னால் அப்சர்வ் பண்ண முடியல. இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஜியா சவுண்ட்னா இன்னும் கொஞ்சம் லவுடாக இருக்கும். பட்டு இதில் அந்த லவுட்னஸ் வரமாட்டேங்குது. அது ஹெல்மெட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு சவுண்ட் அப்படியே பக்காவாக கேட்கும். பட் இதில் அந்தளவுக்கு கேட்கல. ஸோ ப்ரோ எங்கே இருக்கீங்க? ஆகா, நான் ஏன்னா ஓட்டுறதுக்கு நார்மலாக இருக்குது. பட் எந்த இதுவும் தரல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது. பார்ப்போம். ஆனால் ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி. இவர் வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலை. இன்ஜின் அப்படியே ராவாக இருக்கிற நம்ம வண்டியில் அந்த ஒரு ஃபீல் வருது. பட் எனக்கு ஏன் தெரில, அந்த ஃபீல் இந்த வண்டியில் வரமாட்டேங்குது சுத்தமாக. நான் சவுண்டாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்ட்லாஸ்ட் ஆப்போசிட்டில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. காதுலாம் குயின்டுது விண்ட்லாஸ்டில். நம்ம ஜியால சவுண்டை பாருங்க, கிருட்டுன்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நான் விலாக் கண்டினியூ பண்ணி என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேங்க. ஸோ இவ்வளோ நேரம் அவர்கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நான் சும்மா அவர்கிட்ட கேட்டேன், ட்ராக் ஏற்றி பார்க்குறேன், டாப் அண்ட் ஏற்றி பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு. நான் பார்த்துட்டு வரேன், அப்படியே பின்னாடி வாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இருக்கு எல்லாம் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆனால் செம ஸ்மூத்தாக ஏறுறது மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஐ மீன் இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. படுக்கணும்னு அவசியமே இல்லை. அதாங்க இந்த விண்ட்லாஸ்ட் தான் இந்த ஏரியா ஃபுல்லாமே. அது மட்டும் பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதாங்க என்னமோ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் ஏறுது. அது இழுத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இழுக்கலையா? 130 புரியல என்ன? 130 இதுவுமே அது அப்படி தான் வருது. 130 அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. 32 தான் வருது.
ஆனால் சத்தியமாக வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. என்னால் சொல்ல முடியல அது எப்படின்னு. சரி, இப்போ நம்ம வண்டியை வந்து ஏற்றி பார்ப்போம். அஞ்சலேவா? ப்ரோ 154 லிமிட்டு. நான் வெயிட் நாளா வண்டி இழுக்க மாட்டேன். நினைச்சே பார்க்கல ப்ரோ 154 போகுன்னு. ப்ரோ எனக்கு வீடியோ மட்டும் சென்ட் பண்ணிரு ப்ரோ எனக்கு. சார் பரவாயில்ல 154 போயிடுச்சு ப்ரோ. அந்த பேரிக்கில் ஸ்லோ பண்ணனால தான் பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் மாட்டி விட்றேன். எங்கள் ஒரு வெயிட்டு கம்மி, குறைந்தபட்சம் 40 கிலோ இருப்பீங்களா ப்ரோ? 46. நான் 78 கிலோ. பாரு 30, கிட்டத்தட்ட 35 கிலோ கூட. அப்படியுமே வண்டி டாப் பண்ணி ஏறிடுச்சு. அதனால தான் பிரச்சனை. இப்போ சப்போஸ் நீங்கள் வண்டி ஓட்டினா கூட வண்டி ஃபஸ்ட்டு போயிடும். அதுதான் உண்மை. நீங்கள் வெயிட்டு கம்மி, ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டினா பறந்துடும். நம்ம வண்டி 110 வரைக்கும் தாங்குவோம். என்னது வெயிட்டு நீ ஏற்றுறது டாப் அண்ட் ஸ்பீடு அது தாங்கும் ப்ரோ. இருந்தால் வெயிட் டிஃப்ரென்ஸ் ஆகும்ல. வெயிட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும்ல. இப்போ 50 கிலோ வச்சு வண்டி இழுக்கிறதுக்கும் வெறும் வச்சு வண்டி இழுக்க டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் ஏற்றும்போது ஒத்துக்க மனசுலாம் அதான் நிஜம். நம்பி தான் ஆகணும். ரெண்டுமே அண்ணன் தம்பிக்கு தான், வேறு வேறு கம்பெனி கிடையாது. ஆமாம்
இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க R15 தான் 155 போகணுன்னு. என் வண்டி 154 போயிருச்சு. இந்த அப்போ பார்த்துருவோம் நேக்கடு. ஸோ இந்த ரெண்டு பைக்கோட வீடியோவுமே வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எந்த பைக் வந்து அதிகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம லூனா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்கும். இந்த கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, 2 பேருமே வந்து டாப் பண்ணி தான் ஏற்றிட்டு இருந்தோம். ஸோ இவன் பேர் வந்து லூனா, நம்ம வண்டி பேர் ஆல்ரெடி ஒன்று தெரியும் ஜியான்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுமா, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாரு. அது அவர் தெரியும். ப்ரோ ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரோ வெயிட்டு 70 கிலோ, 44 கிலோ, நான் 78 கிலோ, கிட்டத்தட்ட 35 கிலோ டிஃபரன்ஸ். ஆனாலும் வண்டி டாப் பண்ணி ஏறிடுச்சு. இப்போ ப்ரோ என் பைக் என்ன பண்ணுறது? சரி ஒன்றும் இல்லை, நாங்கள் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எதுக்கு. ஆனால் பட் இப்போ கேமராவில் வந்து சார்ஜ் இல்லை, பைசாவும் இல்லை ப்ரோ. அது வேற ஒரு பிரச்சனை. இப்போ தான் 150 போட்டு வந்தோம். ஸோ ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 வீடியோ, நான் ஏற்றினப்போ எடுத்த வீடியோவும் இருக்கும், அவங்க ஏற்றினப்போ வீடியோவும் இருக்கும். ஸோ 2யுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரில, எனக்கு என்ன சொல்லணும். லிட்ரலி ஜியா அந்த இடத்துல அந்த இது பண்ணதுப்போ நான் ஃப்ளாட் ஆகிட்டு. ஸோ பட் அந்த வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அவர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு, செம்ம ஸ்மூத்தாக, அவ்வளோ சாஃப்டாகிருச்சு பைக்கு சொல்ல போனால். ஸோ இப்போ 2 பேருமே வீட்டாண்ட கிளம்ப போகிறோம். 2 பேருக்குமே டைம் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கு நல்லா போட்டுக்கோங்க. ப்ரோ சொல்ல வேண்டியது இருக்கா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மதுரைக்காரங்க பாஸ்டர் காட்டுங்க இதே மாதிரி. ஸோ 2 பேரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னும் கம்பேரிசன் பாருங்கள், பயங்கரமாக போடுறோம். ஆக்சுவலி இந்த நம்ம வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு ட்ராக் ஏற்றுறோம். ஒன்றும் இல்லை ப்ரோ, லைட்டாக மலுப்புறாரு வண்டி சர்வீஸில் இருக்குன்னு. ஆனால் அதான் உண்மை, நான் சொன்னது சர்வீஸில் இருந்தாலுமே 150 ஏறுது இல்லை. அதை பாருங்கள், என்ன நம்ம இதில் சர்வீஸ் ஜஸ்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சு, ஜஸ்ட்டு த்ராட்டில் பாடி போச்சு. இது 2 மட்டும் தான் நம்ம இதில் மேஜர் பெரிய பிரச்சனைங்க. ஸோ அப்படின்னாலும் 150 ஏறி இருக்குது. பட் பார்ப்போம் என்ன ஏதுன்றதை. ஸோ முடிச்சிடலாம் வீடியோவை. நன்றி, வணக்கம், பாய்.